ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது என்று காணப்படுகிறது. இங்கே எப்ராஹிமையும் யூதாவையும் விழித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள்ட பக்தி என்று சொல்லுகிறது விடியற்காலத்தில் தோன்றுகிற அந்த மேகத்தை போலவும் பனியை போலவும் மாறி போகிறது என்று, அந்த பக்தி மாறி போகிறது. பின்ன நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று காணப்படுகிறார். அப்போ நமக்கு தெரியும், சூரியனுடைய சூடு வரும் பொழுது மேகங்களிலே ஒரு மாற்றம் வருகிறது, அது ஒழிந்து போகிறது நமக்கு காண முடியும். அதே மாதிரி தான் காலையில் விழுகிற மஞ்சு வேரின் சூடு ஏற்கும்போது அது உருவி போகிறது. அதே போல தான் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே சூடேறின அனுபவங்கள், சூரியனுடைய சூடு போல சூடேறின கஷ்டங்கள், பிரயாசங்கள், வேதனைகள் வரும் பொழுது தேவனுடைய அன்பில் நின்று என்ன செய்கிறார்கள், மாறி போகிறார்கள். அப்படி மாறிப்போனால் நான் என்ன பண்ண முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு சூடேறின அனுபவங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பின்மாறாமல் இருந்தால் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பதை காண முடியும். நாம் 6வது வார்த்தையை வாசிக்கும்போது அங்கே காணும், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிறேன், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது நம்ம கொஞ்சம் காணிக்கை பலியை காட்டிலும் அப்படி சொன்னால் நம்ம கொஞ்சம் காணிக்கை செலுத்துக்கிறதுலையோ மற்ற அறிக்கட்டிலும் தேவனை அறிகிற அறிவை கொண்டிருக்கிறதுல தான் கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று காணப்படுகிறார். கர்த்தர் யார் என்று நாம் அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலை நம்மை கைவிடாத ஒரு அன்பு அப்பா என்று சொல்லி அவருடைய அன்பை நாம் என்ன செய்யணும், அறிய வேண்டும். அவருடைய அன்பை அறியாமல் நம்ம கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டு ஏனோ தானோ இருந்தால் அவர் நமக்கு உதவவே முடியாது. நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவரோடு சேர்ந்திருந்து அவருடைய அன்பை ருசித்தறிய வேண்டும். தேவனுடைய வசனம் என்று சொல்லுகிறது, தேனிலும் தேன் கட்டையிலும் அதிக மதுரமானது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த அதிக மதுரமான ஆண்டருடைய அன்பில் நாம் அழிஞ்சு சேரும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பலிகள் செலுத்தி எப்படியாவது தேவனை பிரீதிப்படுத்தலாம் என்று நினைக்கிறதை விட நம்முடைய அன்பை அவரோடு செலுத்தி அவருடையத்திலிருந்து நன்மை பெற கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.